குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் முனைவர் சி. பரந்தாமன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். நாம் தற்பொழுது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் பொதுமக்களுக்கு அதனுடைய உரிமைகளும் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். நுகர்வோர் கன்சியூமர் என்பவர் ஒரு பொருளை பிரதிபலன் கொடுத்து வாங்குவோர் நுகர்வோர் ஆவார். அதாவது வாங்கும் பொருளுக்கு ரூபாய் கொடுத்து அதை விற்பவர் ஒரு உறுதிமொழி கொடுத்து அந்த உறுதிமொழியை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை என்றாலோ மீறினாலோ அல்லது சேவை குறைபாடு இருந்தாலோ அது சம்பந்தமாக புகார் அளிக்கலாம். இந்த புகார்தாரர் கம்ப்ளைனன்ட் என கூப்பிடப்படுவார். உதாரணத்திற்கு ஒரு பிஸ்கட் கம்பெனி அவருடைய பிஸ்கட் பாக்கெட்டில் 75 கிராம் என்றும் 10 பிஸ்கட் என்றும் போட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் பிரித்து பார்த்தால் 9 பிஸ்கட்டு தான் இருக்கிறது என்றால் அது குறைபாடான சேவை எனப்படும். அதற்காக பொதுவாக கன்சியூமர் ஃபோரம் என்று குறிப்பிடுவார்கள். புகார் இருந்தால் புகார்தாரர் அந்த கன்சியூமர் ஃபோரத்தை நாடலாம். தற்போதைய சட்டப்படி அதாவது கம்ப்ளைண்ட் புகார்தாரர் அவர் நேரடியாகவே புகார் கொடுக்கலாம் அல்லது வழக்கறிஞர் மூலமாக புகார் கொடுக்கலாம் அல்லது இந்த கன்சியூமர் ஆக்ட் படி அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட கன்சியூமர் கவுன்சில் அசோசியேஷன்ஸ் என்று கூறுவார்கள். அவர்கள் மூலமாகவும் வழக்கு தொடுக்கலாம். அதில் அந்த வழக்கு தொடுக்கும்போது சில குறிப்பிட்ட தொகை மட்டும் நீங்கள் பணம் கட்ட வேண்டி வரும். அந்த சட்டத்தின்படி பொதுவாக இந்த புகார் கொடுப்பது எவ்வளவு காலத்திற்குள் கொடுக்கலாம் என்றால், அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றதோ அந்த நடைபெற்ற தேதியிலிருந்து 2 வருடங்களுக்குள் கண்டிப்பாக புகார் தர வேண்டும். அதாவது லிமிட்டேஷன்ஸ் பீரியட் என்று குறிப்பிடுவார்கள். அந்த லிமிட்டேஷன்ஸ் பீரியட் 2 ஆண்டுகள் அதிகமாகிவிட்டால் நீங்கள் அந்த கன்சியூமர் கமிஷன், இது கோர்ட்னு சொல்லக்கூடாது, கன்சியூமர் கமிஷன் என்று போடுவாங்க. அந்த கன்சியூமர் கமிஷனில் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அந்த 2 ஆண்டுகள் தாண்டிவிட்டால் அதற்கான காரணமும் என்ன காரணத்திற்கால் அந்த வழக்கை தாக்கல் செய்யவில்லை, உதாரணத்திற்கு நீங்கள் ஜுரமாக இருக்கிறீர்கள், அதிக நாள் இது பெறவில்லை, இந்த காரணங்கள் சரியான காரணமாக இருந்தால் இந்த கன்சியூமர் ஃபோரம் உங்களுடைய அந்த புகாரை எடுத்துக்கொள்ளும். பொதுவாக இந்த கன்சியூமர் ஃபோரம் எவ்வளவு, அதாவது லிமிட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க, ஜூரிடிக்ஷன் சொல்லிட்டு எவ்வளவு பணம் வரையில் அவங்கள் தாக்கல் செய்யலாம் என்றால், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் 50 லட்சம் வரையிலும், அதற்கு மேல் ஸ்டேட் கமிஷன் அதில் 2 கோடிக்கு குறைவாகவும், அதற்கு மேல் நேஷனல் கமிஷன் அதில் 2 கோடிக்கு மேற்பட்டதை அங்கே நிவாரணம் கேட்கலாம். பொதுவாக இந்த கன்சியூமர் கமிஷன் இதில் ஒருவர் தலைவராகவும் அவர் பெரும்பாலும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரிட்டையர்டாக இருப்பார்கள் அல்லது வழக்கறிஞராக இருந்தும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியும் நியமிக்கலாம். இதற்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள், அதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரவில்லை, எதிராக இருக்கிறது என்றால், அல்லது இதில் புகார்தாரர் என்பது கம்ப்ளைனண்ட்டும் எதிர்மனுதாரர் ஆப்போசிட் பார்ட்டியும் என்று அழைப்பார்கள். அந்த புகார்தாரர் அவருடைய கம்ப்ளைண்ட் சில காரணங்களால் டிஸ்மிஸ், அதாவது நிலைக்கத்தக்கதல்ல எனவும் கூறப்பட ஒரு சூழ்நிலை இருக்குது சில காரணங்களால். அதற்கு மேல் அவர் மேல்முறையீடு ஸ்டேட் கமிஷன், அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரெசல் கமிஷன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையில் இருக்கிறது. அங்கு அவர் மேல்முறையீடு அப்பீல் செய்யலாம். அதற்கு காலதாமதம் 30 நாட்கள், ஒரு 15 நாட்கள் சேர்ந்து 45 நாட்கள் அப்பீல் செய்யலாம். இதுலேயும் 45 நாட்கள் தாண்டிவிட்டால் அதற்கு ஒரு காரணம் இருந்தால் கண்டோன் டெலே, அந்த காரணத்துக்கான டிலேவுக்கான காரணத்தை சொல்லி நீங்கள் அப்பீல் செய்யலாம். இந்த அப்பீல் இருவருக்குமே சமமானது தான். அதாவது கம்ப்ளைனன்ட் ஆர் ஆப்போசிட் பார்ட்டி, புகார்தாரர் அல்லது எதிர்மனுதாரர், இவர்களுக்கு எல்லாமே சமமானது தான். பிறகு அந்த ஸ்டேட் கமிஷனில் அதற்கு மேலும் அப்பீல் செய்வதாக இருந்தால் நேஷனல் கமிஷன், நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் கமிஷன் என்று டெல்லியில் இருக்கிறது. இந்தியாவிற்கு முழுமையாக டெல்லியில் இருக்கிறது. அங்கு அப்பீல் செய்யலாம். அதற்கு 30 நாட்களுக்குள் நீங்கள் அப்பீல் தாக்கல் செய்ய வேண்டும். டெல்லியை பொறுத்தவரையில் இங்கு 3 பேர், ஒரு தலைவர் 2 உறுப்பினர்களாக இருப்பார்கள். ஆனால் நேஷனல் கமிஷனில் 4 பேர் இருப்பார்கள், ஒரு தலைவர் மற்றும் 3 பேர். அங்கேயும் உங்களுக்கு அப்பீல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட், அங்கு தான் அப்பீல் தாக்கல் செய்ய முடியும்.
உதாரணமாக பல சேவையான குறைபாடுகள் இருந்ததுனாக்கா அதில் ஒன்று ப்ரெஷர் குக்கர் வாங்குறீங்க. அதில் உங்களுக்கு 1 வருடம் கேரண்டி அப்படின்னு கொடுக்குறார்கள். அந்த 1 வருடத்தில் 1 மாதத்திலேயே உங்களுக்கு குக்கர் வைக்கும்போது வெடித்துடுறது, சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்னால் இது இந்த பீரியட் இவங்களுக்கு சொன்னது தவறு, அதனால் அதை மாதிரியான சரியில்லை என்பதற்காக நீங்கள் அந்த குக்கருடைய பணத்தையும் கேட்கலாம், அல்லது அதை ரீப்ளேஸ்மெண்ட் என்று கூறுவார்கள், அது புதியாகவும் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த நஷ்ட ஈடாக மென்டல் அகனி, அதாவது மன உளைச்சல் என்பதற்கும் நீங்கள் நஷ்டஈடு கேட்கலாம். மன உளைச்சலை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட தொகை எதுவும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனோ ஸ்டேட் கமிஷனோ நீங்கள் நேஷனல் கமிஷனோ தாக்கல் செய்யலாம். பொதுவாக இவர்கள் எல்லாமே 30 நாட்களுக்குள் அந்த எதிர்மனுதாரர் ஆப்போசிட் பார்ட்டி அவர் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றவில்லை எனில் அதுக்கு இபி எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ஸ், இப்பொழுது எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன்ஸ் என்று கூறுவார்கள், அது நீங்கள் தாக்கல் செய்யலாம். தற்போது சட்ட திருத்தத்தின்படி நீங்கள் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ஸ் தாக்கல் செய்தால் அவருக்கு பெயிலபிள் வாரண்ட் வழங்கப்படும். அது இல்லாமல் அந்த அவார்டுன்னு சொல்லுவார்கள், அந்த ஆர்டர் அது பிரகாரம் என்ன உங்களுக்கு நிவாரணம் இருக்குதோ அதை கொடுத்தாக வேண்டும். அல்லது அந்த எதிர்மனுதாரர் மேற்கொண்டு அப்பலட் ஃபோரம், அதாவது ஸ்டேட் கமிஷனோ அல்லது நேஷனல் கமிஷனோ அல்லது சுப்ரீம் கோர்ட்லேயோ நீங்கள் அப்பீல் போட்டு அந்த ஸ்டே வாங்கினால் மட்டுமே அதை இல்லாவிட்டால் இவர்கள் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு பைக் இருக்கிறது, கார் இருக்கிறது, அதில் சில குறைபாடு இருக்குது என்றால் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்வார்கள். அதாவது அந்த வாகனத்தை உற்பத்தி செய்யும் பொழுதே புகார் இருக்கிறது என்று தெரிய வந்தால் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அந்த கார் கம்பெனி அல்லது பைக் கம்பெனி மற்றும் உங்கள் யார்கிட்டிருந்து வாங்கினீர்களோ அவர்களிடமிருந்தும் நீங்கள் ஒரு எதிர்மனுதராக சேர்த்து நஷ்டஈடு கேட்கலாம். இது மாதிரியான வழக்குகளில் இந்த கன்சியூமர் ஃபோரம் என்ன செய்வோம் என்றால், ஒன்று அந்த ரிப்பேர் செய்து உங்களுக்கு கொடுப்ப ஆணையிடலாம், அல்லது உங்களுக்கு அந்த வண்டியினுடைய தொகை அதற்குண்டான இன்ட்ரெஸ்ட் வட்டியும் உங்களுக்கு கொடுக்க சொல்லலாம். அல்லது இது ரெண்டும் வேணாம் என்றால் ரூபாய் வேண்டும் என்றால் அதையும் இது பண்ண சொல்லலாம். இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி உங்களுக்கு டேமேஜஸ் மென்டல் அகனி காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். பொதுவாக கன்சியூமர் பல இதில் வருது. அதே போல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீர்கள், நீங்கள் நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீர்கள். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த நிறுவனத்தில் ஒரு பாலிசி எடுப்பீர்கள். அதில் சில நீங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுப்பீர்கள். அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலோ குறைத்து கொடுத்தாலோ நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அதுவும் டிஃபிஷியன்சி சர்வீஸ் வரும். ஆனால் பெரும்பாலும் இந்த இன்சூரன்ஸ் காப்பீடு இருக்கிற என்னென்னாக்கா பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த நிபந்தனைகள் இருக்கிறது, அந்த நிபந்தனைகள் சரியாக படிப்பதில்லை. அதனால் வழக்கு தொடுக்கும்பொழுது பிற்காலத்தில் எதிர்மனுதாரர் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் என்ன செய்வார்கள் என்றால் இந்தந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, நாங்கள் பாலிசி கொடுக்கும்பொழுது இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இந்த கண்டிஷன் பிரகாரம் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒருத்தர் ஒரு வீட்டுக்காக கடன் வாங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த கடனுக்காக இன்சூரன்ஸ் எடுப்பார்கள். பெரும்பாலும் 2 விதமான இன்சூரன்ஸ் இருக்கும். ஒன்று அந்த தொகைக்காக அவர் ஒவ்வொரு மாதமும் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவார்கள். சப்போஸ் சில காரணங்களால் அவர் இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர் எவ்வளவு செலுத்த வேண்டிய தொகை இருக்கிறதோ அதை செலுத்த வேண்டியதில்லை. இது இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பெரும்பாலான அந்த பேங்க்கு எல்லாருமே இது கேட்பார்கள். ஆகவே நீங்கள் லோன் எடுக்கும்போது இது மாதிரி இருந்தால் பிற்காலத்தில் அந்த நபர் லோன் எடுத்த நபர் இறந்து விட்டால் அவர் அந்த தொகையை செலுத்த வேண்டியதில் ஒரு வாரிசுதாரர்கள். ஆனால் இதையே லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தால் சில காரணங்களால் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் உதாரணத்திற்கு ஒவ்வொருவரும் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ப்ரொப்போசல் ஃபார்ம் என்று கொடுப்பார்கள். அந்த ப்ரொப்போசல் ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் செய்து தர வேண்டும். பெரும்பாலும் பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஏஜென்ட் சொல்கிறார் இங்கே சைன் பண்ணு, நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னோம். அது தவறு. நீங்கள் அந்த ப்ரொப்போசல் ஃபார்மில் படித்து பார்த்து என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து நீங்கள் அதுக்கு பிரகாரம் நீங்கள் பாலிசி கட்ட வேண்டும். பெரும்பாலும் சிலது என்ன கேட்பார்கள் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே என்ன வியாதிகள் இருக்கிறது, சுகர் இருக்குதா,
டயபெட்டிஸ் இருக்கிறா, நீங்கள் மருந்து எடுத்துருக்கிறீங்களா என்று கேட்பார்கள். சில இன்சூரன்ஸ் வந்து அது மாதிரி இருந்தால் தரமாட்டேன். சிலது வந்து நீங்கள் வந்து 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் நீங்கள் அதே இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்களால் உங்களுக்கு வந்து கவரேஜ் இருக்கும். ஆகவே நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அந்த ப்ரொப்போசல் ஃபார்ம் இருக்கும்போது என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்களோ அதுவும், அடுத்தது வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்று பிற்காலத்தில் கூறுவார்கள். அதாவது நீங்கள் தெரிந்தே இவைகளை மறைத்து விட்டீர்கள், அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கிற தொகை கிடையாது, நாங்கள் வந்து நிராகரிக்கிறோம், ரிப்புடியேஷன்ஸ் ஆஃப் த கிளைம் என்று கூறுவார்கள். இப்படியும் சிலர் உண்டு. வாகனங்களை வாங்கும் பொழுது 2 விதமான வந்து காப்பீடுகள் இருக்கும். ஒன்று வந்து 3ஆம் தரப்பு காப்பீடு. அது வந்து நம்ம மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி கம்பல்சரியாக வந்து ஒருவர் இந்த சாலையில் வண்டியை ஓட்டி சென்றால் அதனால் ஏற்படும் விபத்திற்கு அல்லது காயத்திற்கோ இறப்பிற்கோ 3ஆம் நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அன்லிமிட்டெட். அது வந்து தேர்ட் பார்ட்டி பாலிசி என்று சொல்லுவார்கள். மற்றொன்று வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் என்று இருக்கிறது. அதாவது வந்து கார் ஓட்டி செல்கிறார் அல்லது வந்து 2 சக்கர வாகனங்கள் 2 வீலர் ஓட்டி செல்கிறார். இதற்கு முன்னால் அதாவது வந்து 3ஆம் தரப்பினருக்கு மட்டுமே வந்து நஷ்டஈடு கோர முடியும். அது வந்து பெரும்பாலும் வந்து மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் கேஸ் சொல்வார்கள், அது 3ஆம் தரப்பினர் சொல்வார்கள். இந்த வண்டி ஓட்டி செல்பவருக்கு காப்பீடு காப்பீடு உண்டு. அதுதான் வந்து பர்சனல் கவரேஜ் உண்டு. அது வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து 3ஆம் தரப்பினர் இல்லாமல் தனியாக பர்சனல் கவரேஜ் என்று நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஏஜென்ட் சென்றால் அதுக்காக ஒரு சிறிய தொகை தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வாறு நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து தற்பொழுது வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் எல்லா இன்சூரன்ஸ் நிறுவனமும் வந்து 15 லட்சம் ரூபாய் நீங்கள் கேட்கலாம். அவ்வாறு நீங்கள் வந்து அந்த 15 லட்ச ரூபாய் ஒருத்தர் இறந்து விட்டாரோ அந்த ஓனர் அல்லது காயம் ஏற்பட்டாலோ இந்த இழப்பீடை நீங்கள் கேட்கலாம். அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் அதை கொடுக்கவில்லை என்றால் அதற்கும் நீங்கள் வந்து கன்சியூமரில் கமிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இது மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் கொடுத்த உடனே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம் ஃபார்ம் என்று கொடுப்பார்கள். அதை நீங்கள் ஃபில்அப் செய்து கொடுத்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் அதை கொடுப்பாள். ஆனால் அதில் இந்த பிஏ ஆக்சிடென்ட் கவரேஜ் என்னன்னா, நீங்கள் ஓட்டி போகிற நபருக்கு வந்து லைசன்ஸ் இருக்க வேண்டும். அதே போன்று பின்னால் உட்கார்ந்து சொல்வர் பில்லியன் ரைடர் என்று கூறுவார்களே, அவருக்கும் வந்து இந்த பிஏ கவரேஜ் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டிருக்க வேண்டும். அதே போன்று வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வந்து உங்கள் காப்பீட்டு நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தருவார்கள். அதே போல் ஒன்று ஏற்கனவே சொல்ல மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எடுப்பதற்கு முன்னால் அந்த தெளிவாக அதனுடைய கண்டிஷன் சொல்கிறாங்களா அதையெல்லாம் படித்து பார்த்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அல்லது நீங்கள் வந்து சுகர் ரியாசிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்திருக்கிறீர்கள், அதனால் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், ரிப்புடியேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பிற்காலத்தில் இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் சொல்ல வாய்ப்பு உள்ளது. அதே போன்று வந்து ஒரு போலியான வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதுக்கும் வந்து நீங்கள் வந்து நிவாரணம் கேட்கலாம். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஹெல்த் அந்த நீங்கள் வந்து அந்த இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உயரமாக வளரும் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட 3 மாதம் 4 மாதத்தில் நீங்கள் 2 சென்டிமீட்டர் 1 மீட்டர் வளருங்கள். ஆனால் அது வந்து தவறு என்று மத்திய அரசு தலைவிட்டு இப்போ அந்த விளம்பரம் கிடையாது. அதாவது ஒரு பொய்யான வாக்குறுதிகள் அல்லது பொய்யான இன்ஃபர்மேஷன் இது செய்தால் அது வரும் அப்படின்ற மாதிரி அதை மாதிரி வந்து கொடுக்க முடியாது. எது வந்து முடியுமோ அதை மட்டும்தான் வந்து இந்த கன்சியூமரை பொறுத்தவரையிலும் பொதுமக்களிடம் வியாபாரம் செய்ய முடியும். அதுதான் வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் என்று குறிப்பிடுவார்கள். முறைசாரற்ற வணிகம். அதாவது வந்து இது வந்து முறையே இல்லை, அதனால் வந்து அதை ஒரு பொருளை வாங்குகிறார்கள், இது இருக்கும் என்று சொன்னால் அது வந்து முறையற்ற வாணிபம், அதாவது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் என்று குறிப்பிடுவார்கள். அதே போன்று மானோப்பலி, நான் ஒரே ஆள் மட்டும்தான் இந்த வியாபாரம் செய்ய முடியும், என்னிடம்தான் வந்து வாங்க வேண்டும், அதுவும் வந்து மோனோபலிஸ் வந்து நம்மளோட கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் மானோபலி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் பகையில் அதுவும் தவறு. அது சம்பந்தமாகவும் வந்து நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் புகார் கொடுக்கலாம் அல்லது கன்சியூமர் கோர்ட்டையும் நீங்கள் ஃபோரத்துலேயும் வந்து நீங்கள் வந்து புகார் செய்யலாம். அதுக்கும் வந்து உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். வெவ்வேறு விதமான கன்சியூமர்ஸ் வந்து என்னென்ன பாதிக்கப்படுறாங்களோ நம்ம இப்போது பார்க்கலாம். ஒன்று வந்து இன்சூரன்ஸு. அடுத்தது வந்து ஒருத்தர் வீடு கட்டுகிறார். நீங்கள் வந்து அந்த வீடு கட்டும் பொழுது வந்து நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் நீங்கள் வந்து இந்த டீ கூட்டு பயன்படுத்தணும், இது அலுமினியம் இது ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த இதுதான் போடணும் அப்படின்னு இருந்தது என்றால் அது பிரகாரம் உங்களுக்கு கட்டவில்லை என்றாலோ அல்லது நீங்கள் வந்து அது சம்பந்தமாக நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் இப்பொழுது வந்து ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அங்கேயும் வந்து இது பண்ணலாம். அதே போன்று வந்து பொதுமக்கள் வந்து சில நிறுவனங்கள்
அதிகமாக வட்டி கொடுக்கிறார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த வட்டி அவரால் கொடுக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் முதலீடு செய்யும்போது அதிகமான வட்டி தருகிறாள் என்று போட்டு நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு நிறுவனத்தில் செய்துகளால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது ஒரு பீரியட், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் குறிப்பிடுறீர்கள், ஃபிக்ஸட் டெபாசிட் ரீஃபண்ட் கேட்கிறீர்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாமே நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது அவை RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அங்கீகரித்ததா பார்த்து தான் முதலீடு செய்ய வேண்டும். அவ்வாறு முதலீடு செய்ய பிறகு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பீரியட் முடிந்த பிற்பாடு அதை உங்களுக்கு வரவில்லை எனில் அதனுடைய வட்டியோடும் சேர்த்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது சம்பந்தமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டர்ஸ் அவருடைய ரைட்ஸும் தனியாக ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. அங்கேயும் செல்லலாம், அதில் புகார் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் கன்சியூமர் கோர்ட்லேயும் உங்களுடைய பணம் முதிர்வடைந்து விட்டது, அது கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவில்லை, அதையும் கேட்டு நீங்கள் நஷ்டஈடு கேட்கலாம். அதே போல் ஒரு பொருள் எந்த ஒரு பொருளாக நீங்கள் கடைக்கு செல்கிறீர்கள், அந்த கடைக்கு அந்த பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளுடைய சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பார்கள், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அந்த கடையினுடைய பில்லை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் குறைபாடு இருந்ததுன்னா நீங்கள் இந்த கன்சியூமர் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம். இப்போ நம்ம வெவ்வேறான குறைபாடுகள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒன்று இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சில சமயத்தில் நீங்கள் இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில கார் அல்லது பைக்கில் உங்களுக்கு 1 லிட்டர் போட்டிங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது கீழே இந்த ரோடு கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் வரும்னு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த வண்டியை வாங்கும்போதோ இது மாதிரி பெரும்பாலும் அதான் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நிபந்தனைகள் என்ன இருக்கிறதோ அந்த நிபந்தனைகளை படித்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் வாங்க வேண்டும். தற்பொழுது கன்சியூமர் கம்ப்ளைண்ட் அது எங்கே தாக்கல் செய்யலாம், ஜூரிடிக்ஷன் என்று குறிப்பிடுவார்கள். ஒன்று இவர் எங்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன், எங்கு சம்பவம் நடந்ததோ அந்த நீதிமன்ற, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் எல்லைக்குள் தாக்கல் செய்யலாம். இரண்டாவது, வேர் தி ஆப்போசிட் பார்ட்டி கேரிஸ் ஆன் பிஸ்னஸ், அதாவது எதிர்மனுதாரர் எங்கு தொழில் செய்கிறாரோ எங்கு வியாபாரம் செய்கிறாரோ அங்கு செய்யலாம். தற்பொழுது வேர் கம்ப்ளைண்ட் ரிசைட்ஸ், அதாவது புகார்தாரர் எங்கு தங்கி இருக்கிறாரோ அங்கேயே புகாரை கொடுக்கலாம். அது அந்த ஜூரிடிக்ஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் தலைப்பு, நீங்கள் எந்த ஊரில் போடுறீங்க அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், அல்லது ஸ்டேட்னா அந்த ஸ்டேட் கமிஷன். அதுக்கப்புறம் இந்த காஸ் டைட்டில் விவரங்கள், புகார்தாரர் யார், அவருடைய தந்தையார் பெயர், மகன் மனைவி பெயர், வயது, எங்கு தங்கியிருக்கிறார்கள், அதாவது டெம்பரரி அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ், இது காஸ் டைட்டில்னு குறிப்பிடுவார்கள். அதற்கு எதிராக எதிர் மனுதாரர்கள், அதாவது ஆப்போசிட் பார்ட்டி என குறிப்பிடுவார்கள், அவருடைய விலாசம். அதே போன்று நீங்கள் எங்கு இந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறாரோ அவர் எந்த அட்ரஸில் இருக்கிறார்கள் என்று. அதன் பிறகு நீங்கள் இந்த புகார் சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்டது, உதாரணமாக ஒரு பொருள் வாங்கியிருக்கிறீர்கள், ஒரு குக்கர் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா எங்கே வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க, அந்த எந்த தேதியில் வாங்கினீங்க, எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க, நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி கொடுத்தீங்க, இவர்கள் விவரங்கள்லாம் போட்டு, அதே போல் நீங்கள் அவர் தெரிவித்தீங்களா, அவர் ரிப்ளை அவர் கொடுத்தாரா, இல்லை வழக்கறிஞர் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தீங்களா, இந்த விவரங்கள்லாம் ஒரு ஷார்ட்டாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் போடலாம். அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது பெரும்பாலும் இந்த ஒரு வழக்குகள் பொறுத்தவரையிலையும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது சம்பவம் எங்கு நடந்ததோ அங்கு தான் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் கன்சியூமர் பொறுத்தவரையில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்கு நடந்திருந்தாலும் அந்த புகார்தாரர் எங்கு இருக்கிறாரோ அங்கு இப்பொழுது தாக்கல் செய்யலாம். அதே போல் ஜூரிடிக்ஷன் என்று குறிப்பிடுவார்கள். எல்லை ஒன்று ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்திலும், அதற்கு மேற்பட்டு 2 கோடிக்கு கீழ் இருந்தால் ஸ்டேட் கமிஷனிலும், அதற்கு மேலே இருந்தால் நீங்கள் நேஷனல் கமிஷனிலும் செல்லலாம். அதே போன்று இன்னும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் சொல்கிற ஜூரிடிக்ஷன், அதாவது நீங்கள் எந்த இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் தாக்கல் செய்யலாம். அடுத்தது நீங்கள் என்ன உங்களுக்கு நிவாரணம் கேட்பல, ரிலீஃப் கிளைம்டு, அந்த பொருளை மாற்றி கூற வேண்டுமா, கொடுக்க வேண்டுமா, அல்லது உங்களுக்கு வேறு என்ன செய்ய வேண்டும், அல்லது நீங்கள் செலுத்த பணத்திற்கு அதை வட்டியுடன் கெடுக்க வேண்டுமா, அல்லது ரெக்டிஃபை, அந்த மிஸ்டேக் இருந்தால் தவறு அந்த தவறை ரெக்டிஃபை பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு கார் இருக்கிறது, அது பேட்டரி சரியாக வேலை செய்யவில்லை என்று குறிப்பிடுகிறீர்கள், அந்த பேட்டரியை மாற்றி கொடுக்கலாம். அல்லது
சில சமயங்களில் அந்த பொருளே வந்து நீங்கள் தேவையில்லை, நான் ஏற்கனவே நீங்கள் வந்து நீ கொடுத்தீங்க, அதை வந்து நாங்கள் சரியாக நீங்கள் பண்ணுறவில்லை, அதுமாதிரி ஒரு காரணத்தினால எனக்கு புதுதாகவும் கேட்கலாம். அதை மாதிரி வந்து அதை என்ன உங்களுக்கு ரிலீஃப் கேட்கணும். அடுத்தது வந்து மென்டல் அகனி, அதாவது வந்து மன உளைச்சல். இந்த ஒரு குறைபாடான சேவையினால் உங்களுக்கு என்ன மன உளைச்சல் ஏற்பட்டது, அதற்கு வந்து ஒரு தொகையை நீங்கள் கேட்கலாம். அது வந்து பொறுத்தவரையில் எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ், அதாவது இவ்வளோ தான் கேட்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் அந்த ஜூரிடிக்ஷன் ஆஸ்பெக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்துலையோ இல்லை ஸ்டேட் கமிஷன்லையோ நேஷனல் கமிஷன் நீங்கள் தாக்கல் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரேயர் கேட்க வேண்டும். இது மாதிரி வந்து இந்த எதிர்மனுதாரர் அல்லது ஆப்போசிட் பார்ட்டி இந்த ப்ரேயர் நீங்கள் வந்து மாற்றி கொடுக்கணும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது கேட்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து வெரிஃபிகேஷன்ஸ், நீங்கள் வந்து இந்த ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது எல்லாம் வந்து உண்மையானது என்றும் எதுவும் நீங்கள் மறைக்கவில்லை என்றும் வெரிஃபிகேஷன்ஸில் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து என்றைக்கு நீங்கள் தாக்கல் செய்யல அது கொடுக்க வேண்டும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்னென்ன முக்கியமானது வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து போடணும். நீங்கள் வந்து பொருள் வாங்கிறீங்கன்னா வாங்கின பில்லு, அது எப்படி நீங்கள் செலுத்துனீங்க, யார் இடத்துல வாங்கினீங்க, அல்லது நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை யார் மேனுஃபேக்சர் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெட்டர் அனுப்பிங்களா, அல்லது வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பிங்களா, அது அக்ளைன்மெண்ட் கார்டு, அல்லது வந்து எதிர்மனுதாரர் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாரு, அது இந்த விவரங்கள் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் என்னென்ன இருக்குது இது பூரா வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தாக்கல் செய்யணும். இது எல்லாமே பெரும்பாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரூ காப்பி என்று தாக்கல் செய்தாலே போதும், ஒரிஜினல் காப்பி தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவார்கள். அந்த நோட்டீஸ் அனுப்புகிற உடனே அந்த எதிர்மனுதாரர், அதாவது அந்த நோட்டீஸ் எப்பொழுது அவருக்கு கிடைக்கிறதோ, அதாவது when the summons notice received from the consumer commission, அதிலிருந்து 30 நாட்களுக்குள் அதற்கு எதிர்மனு, அதாவது வெர்சன் என்று குறிப்பிடுவார்கள், அது தாக்கல் செய்ய வேண்டும். 30 நாட்களுக்குள். இன்று ஒரு 15 நாட்கள் எக்ஸ்ட்ரா தருவார்கள். அதாவது 45 நாட்களுக்குள் நீங்கள் வந்து ரிட்டன் வெர்சன் என்று குறிப்பிட்டு தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்யவில்லை என்றால் உங்களுடைய எக்ஸ்பார்ட்டி என்று குறிப்பிடுவார்கள். அது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடுனா அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அந்த மனுதாரனுடைய அடுத்தது வந்து ப்ரொசீடிங்ஸ் என்ன அப்படின்னா, இவர் வந்து சம்மன்ஸ் போகுது, நோட்டீஸ் போகுது, அவர் வராங்க, வக்காலத்து வந்து போடுவாங்க, அல்லது வந்து வக்காலத்து வழக்கறிஞர் இல்லாமலே கூட வந்து நேரடியாக தான் வந்து கன்சியூமர் கமிஷனில் யார் வேணாலும் வந்து ஆஜராகலாம். இங்கே மற்ற கோர்ட்டு நீதிமன்றங்கள் மட்டும்தான் வழக்கறிஞர் வர வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இந்த கன்சியூமர் ஆக்ட் படி தனிநபர்களே வந்து புகாரும் கொடுக்கலாம், அதே போன்றது எதிர்மனுதாரம் அவரே வந்து வழக்காக ஆக்கல் செய்யலாம். பிறகு வந்து நீங்கள் அந்த ரிட்டன் வெர்ஷன் தாக்கல் செய்த பிறகு மனுதாரர் புகார்தாரர் வந்து ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். பெரும்பாலும் வந்து நம்ம கோர்ட்டு மாதிரி வந்து இங்கே அந்த புகார்தாரர் கம்ப்ளைண்ட்டோ ஆப்போசிட் பார்ட்டியோ நேராக வந்து வர வேண்டியதில்லை. அதாவது ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். புகார்தாரை பொறுத்தவரையிலும் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன வந்து அந்த ஆதார டாக்குமெண்ட் தாக்கல் செய்திருக்கிறீர்களோ அவைகளை குறிப்பிட்டு மார்க் செய்தால் போடும். அது வந்து அவர்கள் வந்து எக்ஸிபிட் A4, A1, A1 குறிப்பிடுவார்கள், பிரதிவாதி என்றால் B1 குறிப்பிடுவார்கள். அதை தாக்கல் செய்த பிறகு அந்த எதிர்மனுதாரர்களும் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் தாக்கல் செய்வார்கள். அந்த ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் தாக்கல் செய்யும்போது அவர்களும் எதிர்மனுதாரர்களும் என்னென்ன வந்து அவர்கள் தே ஆர் ரிலையிங் ஆன் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் நீதிமன்றத்தை, அதாவது கன்சியூமர் கமிஷன் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் அந்த ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸும் தாக்கல் செய்ய வேண்டும். பிறகு அது 2 பேரும் அந்த ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் தாக்கல் செய்த பிறகு அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். இப்பொழுது எல்லாமே ஆர்கியூமெண்ட்ஸ் பொறுத்தவரையும் ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ் குறிப்பிடுவார்கள். எழுத்துப்பூர்வமான வாதுரை, அதாவது கம்ப்ளைனன்ட் மற்றும் ஆப்போசிட் பார்ட்டி இவர்கள் எல்லாமே வந்து எழுத்துப்பூர்வமான வந்து ரிட்டன் ஆர்கியூமெண்ட் தாக்கல் செய்வதும், அதன் பிறகு வந்து இந்த கன்சியூமர் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அது வந்து ஆர்டர் சொல்வார்கள், தீர்ப்பு கொடுப்பார்கள். அதே போன்று வந்து இது வந்து டிஸ்ட்ரிக்டில் இருப்பது. நீங்கள் இது வந்து அப்பீல் பொறுத்தவரை ஸ்டேட் கமிஷன் வந்து 2, இந்த ஒன்று வந்து ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன், இன்னொன்று அப்பலட் ஜூரிடிக்ஷன் குறிப்பிடுவார்கள். அது ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் என்றால் நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து 50 லட்சத்திற்கு மேல் நீங்கள் நிவாரணம் கேட்கிறீர்கள் என்றால் அது வந்து ஸ்டேட் கமிஷன் வரும். அந்தந்த ஸ்டேட் கமிஷன்ஸ் வரும். தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கிறது, அதே போல் கர்நாடகா, ஆந்திரா அந்தந்த ஸ்டேட்லேயும் அந்தந்த எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறோ அங்கே வந்து கமிஷன்ஸில் இருக்கும். அது ஸ்டேட் கமிஷன்ஸ் என்று பெயர். இந்த அப்பீல் போடும்பொழுது இது வந்து ஏற்கனவே நான் சொன்னது வந்து கம்ப்ளைனன்ட் வந்து அதாவது டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் போடுது. அடுத்து வந்து ஸ்டேட் கமிஷனில் என்ன அப்படின்னா, ஸ்டேட் கமிஷன் வந்து நீங்கள் வந்து இந்த தாக்கல் செய்யும் பொழுது அப்பீல் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அப்பீல் தாக்கப்படும் பொழுது லோயர் ஃபோரம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்தில் அதனுடைய நகல் ஆர்டர் காப்பி மற்றும் இந்த மனுதாரர், அதாவது வந்து புகார்தாரர் குறிப்பிட்ட அந்த புகார், அதனுடைய டாக்குமெண்ட்ஸு, எக்ஸிபிட்ஸு,
விட்டு அல்லது இந்த எதிர் மனுதாரர்கள் வந்து அப்பியர் ஆகியிருந்தால் அவருடைய வெர்ஷன், அவருடைய ப்ரூஃபை விட்டு டாக்குமெண்ட்ஸு, இந்த ஆர்டர் காப்பி, அப்புறம் வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது வந்து நீங்கள் என்னென்ன காரணத்திற்காக நீங்கள் வந்து இந்த மேல்முறையீடு செய்கிறீர்கள். 2 விதமான மேல்முறையீடு. ஒன்று வந்து கம்ப்ளைனண்ட் அவரே வந்து கம்ப்ளைண்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டால், புகார்தாரர் எடுக்கவில்லை என்ற காரணத்தினாலும் அப்பீல் போடலாம். அல்லது புகார்தாரர் கேட்ட நிவாரணத்தில் குறைந்த இருந்தாலோ அல்லது அதிக நிவாரணம் வந்து கேட்க வேண்டும், கேட்டேன் ஆனால் குறைவாக தான் இருக்கிறது, அப்பீல் செய்யலாம். எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 30 நாட்கள் வந்து 15 நாட்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்பீல் போட வேண்டும். நேஷனல் கமிஷன் மட்டும் வந்து 30 நாட்கள் போட வேண்டும். இப்போ வந்து இந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள். இதில் வந்து பெரும்பாலும் இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். இது வந்து நீங்கள் ரூபாய் கொடுத்து சென்றால்தான் வரும். அதாவது நீங்கள் ஒரு சேவை என்றாலே பணம் இருந்து அந்த சேவைக்கு படுத்து வரும். ஒரு ஹாஸ்பிட்டல் செல்கிறீர்கள். உங்களுக்கு வந்து சமீபத்தில் என்ன நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கூட பார்த்துருப்பீர்கள். ஒரு பல் மருத்துவரிடம் செல்கிறார். அது வந்து ஆப்ரேட் செய்ய சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் என்னன்னாக்கா நல்ல பல்லை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதனால் வந்து அது வந்து பிரச்சனையாகுது. அது கன்சியூமர் கோர்ட் போட்டு அதில் வந்து ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கிறார்கள். இது மாதிரி வழக்குகள் நீங்கள் வந்து கன்சியூமர் வந்து நீங்கள் வந்து டாக்டரோட இந்த என்ன வந்து அவங்க வந்து தவறு செய்தார்கள் என்று நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்று முக்கியமான கவனிக்கப்பட வேண்டால், இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது இன்னொரு டாக்டர் வந்து சொல்லணும். அதாவது வந்து கன்சியூமர் பொறுத்தவரையிலும் எவிடன்ஸ் வந்து எடுக்க வேண்டியது இல்லை. அதாவது வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் தாக்கல் செய்தாலே போதும். அதாவது புகார்தாரரும் ஆப்போசிட் பார்ட்டியும். ஆனால் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அதாவது வந்து இந்த ஒரு டாக்டர் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அது ஹாஸ்பிட்டல் தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடப்பட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கள் என்றால், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்லையோ ஸ்டேட் கமிஷனோ நேஷனல் கமிஷனோ நீங்கள் செல்வதாக இருந்தால், நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது வேறு ஒரு டாக்டர் அவர் மருத்துவமனையில் இந்த ஏற்கனவே இவர் வந்து இந்த மருத்துவமனையில் வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கவில்லை என்று நீங்கள் வேறு ஒரு மருத்துவர் வந்து சாட்சி செய்தால் மட்டுமே அந்த கன்சியூமர் ஃபோரம் அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும். இல்லை என்றால் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது. அதாவது வந்து மருத்துவர்கள் வந்து அந்த தவறை வந்து இன்னொரு மருத்துவர் தான் வந்து இது பண்ண முடியும். அதனால் வந்து அதை மாதிரி வச்சுருக்காங்க. மற்றவர்களாம் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க. அதே போன்று வந்து இன்னொன்று வந்து இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, மீடியேஷன்ஸ் ஒன்று சொல்லுவார்கள். அதாவது இப்போ வந்து என்ன பெரும்பாலும் எல்லாத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க, சிபிசி கோர்ட்டுக்கிட்டு எல்லாமே மீடியேஷன் சொல்லுவார்கள். அதாவது வந்து சமரசம் சொல்லுவாங்க. அது சமரசத்தில் வந்து முடிஞ்சதுனாக்கா அதுக்கப்புறம் அப்பீலே இல்லை. நீங்கள் வந்து மீடியேஷன் என்று குறிப்பிடுவார்கள். மீடியேஷன் என்றால் நீங்கள் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீர்கள், அது நம்பர் ஆகிறது. அந்த கன்சியூமர் கமிஷன் வந்து மீடியேட்டர் அப்பாயின்ட் பண்ணி நீங்கள் வந்து சமாதானம் செல்கிறீர்களா என்று கேட்பார்கள். அது சமாதானம் செல்வதாக ஆப்போசிட் பார்ட்டிஸ் எது மனுதால் ஒற்றுக்கொண்டால் அந்த சமாதான அடிப்படையில் ஒரு மெமோ ஆஃப் காம்ப்ரமைஸ் போட்டு அது முடிப்பார்கள். பெரும்பாலான சில வழக்குகளில் ஒன்று வந்து இந்த வின் சுச்சுவேஷன் குறிப்பிடுவார்கள். அதாவது 2 பேருக்குமே பாதகம் இல்லை. ஒரு புகார்தாரர் ஒன்று கொடுக்குறார், அந்த புகார் வந்து ஒரு இந்த இதளவுக்கு எனக்கு கொடுத்தால் போதும், நான் வந்து ஒற்றுக்கொள்கிறேன் என்று கூறினால் அந்த கன்சியூமர் கோர்ட்லேயே வந்து மீடியேட்டர்ஸ்னு இருக்கிறார்கள், அப்ரூவ்ட் மீடியேட்டர்ஸ். அவங்க வந்து அந்த மீடியேட் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து செட்டில் ஆகிடும். ஸோ அது வந்து பண்ணுறதுனால அது எதிர்மனுதாரருக்கும் நீங்கள் வந்து மேற்கொண்டு வந்து அப்பீல் போவாங்க இதுவாகும் அப்படின்றது. அதனால் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து இந்த மீடியேஷன்ஸ் வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் மற்றும் மத்திய அரசு எல்லாருமே மீடியேஷன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கன்சியூமர் கோர்ட்லேயும் வந்து கன்சியூமர் கமிஷன்லையும் வந்து மீடியேஷன் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து அதையும் முயற்சி செய்யலாம். அதாவது இந்த இது வந்து ஒரு சீக்கிரம் முடிகிறதுக்கான ஒரு இது. அந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்னது வந்து நீங்கள் வந்து மற்றதை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணணும். ஆனால் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போடணும். தேவைப்பட்டால் அந்த கன்சியூமர் கமிஷன் அது வந்து நீங்கள் போட்டிருக்கிற டாக்குமெண்ட் உண்மைதானா என்பதை அவர்கள் காண்பித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெராக்ஸை மார்க் பண்ண குறிப்பிடுவார்கள். இப்போது பெரும்பாலும் வந்து இந்த காமர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க, இந்த வெப்சைட் போகிறீங்க, இந்த பொருள் வாங்கலாம்னு இருக்கும். அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருதுன்னா, ஆன்லைனில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருப்பான், அதாவது வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷன் பர்பஸ் தான், அது பார்க்குறதுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கூட சில பார்ப்பாங்க, சில ஷோர் கேஸில் சில ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, இது நாட் ஃபார் சேல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான், அதை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதே போன்று காமர்ஸில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள் நீங்கள்
இருக்கிறது தானா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணிக்கலாம் வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து கடையில் போய் நேராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் பண்ணுறதுனால கொஞ்சம் குறைவாக இருக்கிறது பெரும்பாலும் அப்படி தான் எல்லோரும் பண்ணுறாங்க. நீங்கள் போடும்போது ஒரு பொருள் இருக்குது, அந்த இது வரும்போது ஒரு பொருள் இருக்குது. நீங்கள் கலர் வந்து உதாரணமாக வந்து ஒரு கலர் சேரீ ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் அந்த கலர் சேரீ இல்லை. ஆனால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது அதுதான் கொடுத்தீங்களான்னு பார்க்கணும். ஆன்லைனில் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இது வந்து ஒன்று வந்து ஒரு மேனுஃபேக்சர் இருப்பாங்க, ஒரு இடத்துல குடோனில் இருப்பாங்க, அங்கேருந்து வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஏஜென்ட் மூலியம் கொண்டாந்து கொடுப்பான். ஸோ நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களே வந்து சில சமயத்தில் கொடுத்தாகணும். அல்லது வந்து லேட்டாக கொடுக்குறாங்க, அது நீங்கள் ஒரு பொருள் கேட்டீங்க, அவங்க ஒரு பொருள் கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து எப்படி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருந்தால் தான் இதில் வந்து இது பண்ண முடியும். அதாவது வந்து ஒரு சர்வீஸ் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க. அதாவது சர்டன் அமௌண்ட் டு பி கிவன். அது நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்க? கடைக்கு போகிறீங்க, அது நேராக வந்து ரூபா கொடுப்பீங்க, அல்லது நீங்கள் வந்து கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ கொடுப்பீங்க. அது வந்து ரசீது கொடுப்பாங்க. ரசீது நீங்கள் கேட்டு வாங்கணும். நீங்கள் பெரும்பாலான இடத்துல நீங்கள் போனீங்கன்னா, சில கடைகள் போனீங்கன்னா, சார் உங்களுக்கு வந்து ரசீது வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் இருந்ததுன்னா, இல்லைங்க எனக்கு வந்து ஆன்லைன் வந்து எனக்கு வந்து உடனே ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னு கேட்கணும். இல்லை சில பேர் என்ன, இல்லை சார் நாங்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேப்பர் குறைக்க சொல்கிறாங்க, அதில் வந்து பேப்பர் வந்து இது பண்ணுறோம், நான் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்த ஒருபாடு உங்களுக்கு மெயிலுக்கோ அல்லது வாட்ஸ்அப் வந்துருதுன்னா அதை ஒரு பிரிண்ட் எடுத்துக்கணும். அதே போல் கடையில் போய்ட்டு நீங்கள் பில் வாங்குறீங்க அப்படின்னா அதை உடனே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா கோயில் ஆச்சுன்னா ஃபேட் ஆகிடும், இது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கன்சியூமர் கமிஷனில் போடும்போது நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க, என்னைக்கு வாங்குறீங்க, யார்கிட்ட வாங்குறீங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்க்கணும், இந்த பில்லு வச்சுக்கணும். இது இருந்தால் தான் நீங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து குறைபாடான சேவை என்று குறிப்பிடப்பட முடியும். அதே மாதிரி இந்த காமர்ஸில் போடும்போது நீங்கள் அந்த உங்களோட வெப்சைட்லேருந்து போடுறீங்க, அந்த வழி எல்லாமே நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சிங்கன்னா தான் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணணும். அதே போல் பெரும்பாலும் இந்த காமர்ஸ் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்க வந்து இப்போ மத்திய அரசாங்க வழிகாட்டிப்படி இந்த மாதிரி புகார்கள் வரதுனால அது வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்காக வந்து அவங்க எல்லா இதுவும் இது ஒன்று வச்சுருப்பாங்க. உதாரணமாக வந்து இப்போ பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பேங்க் இருக்குது, இந்த பேங்க்குக்கு நீங்கள் போகிறீங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பணம் போடுறீங்க, அந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு போகலை, கிரெடிட் ஆகலை என்றால் நீங்கள் பிரிண்ட் அவுட் வாங்குறீங்க. எஸ் சார், இது மாதிரி இந்த டேட்டில் நான் வந்து பணம் டெபாசிட் பண்ணால் எனக்கு கிரெடிட் ஆகலை, அதனால் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அவுட் தான் உங்களுக்கு கேட்கலாம். அவர்கள் வந்து தவறுகள் நீங்கள் வந்து நம்ம கன்சியூமர் போர்ட்லேயும் போடலாம். அதுக்கு வந்து பெரும்பாலும் வந்து சில வழக்குகளில், அதாவது வந்து இந்த பேங்க்குக்கு அல்லது இன்சூரன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் கன்சியூமர் கமிஷன் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது பேங்கிங் ஒபுட்ஸ்மேன் ஒன்று இருக்குது, இன்சூரன்ஸ் ஒபுட்ஸ்மேன் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் புகாரை கொடுக்கலாம். ஆன்லைன் புகார் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் ஆன்லைன் கொண்டு வந்து ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குக்கும், அதாவது நேஷனலைஸ் பேங்க், ப்ரைவேட் பேங்க்குக்கு உங்களுக்கு வந்து டிஃபிஷியன்ட் சர்வீஸ் ஏதாவது இருந்ததுன்னா முதலில் அங்கே செல்லலாம். அவர்கள் வந்து இந்த ஒபுட்ஸ்மேன் சொல்கிறது வந்து நம்ம அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் வருது. அதற்கு மேலே வந்து நீங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் வருவான். அந்த ஒபுட்ஸ்மேனோட என்ன அப்படின்னா அட்வைசர் பாடி. அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் இது வந்து இது மாதிரி நம்ம இருக்குது, இந்த புகார் வந்து உங்களுக்கு நிரூபிச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிக நஷ்டஈடு கொடுக்க வேண்டி வரும், பேங்க் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க. ஆனால் அதை வந்து ஒபே பண்ணுறது அவசியம் இல்லை. அதுக்கு மேலே வந்து அப்பீல் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் வரலாம். ஸோ அந்த பேங்க்கு இன்சூரன்ஸ்லாம் வந்து அங்கே ஒன்று போடலாம். அதே போல் வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ராவலிங் பண்ணுறீங்க, அது வந்து நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அந்த எல்லாருமே வந்து டைமில் வந்து ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணலை. அதில் வந்து மத்திய அரசாங்கம் தலையிட்டு அந்த நிறுவனத்துக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ வந்து தொகை கொடுத்துருக்கிறீங்களோ அதை உடனே திருப்பி தர வேண்டும் என்றும், அல்லது அவர்கள் அந்த பேசஞ்சர்ஸ் எந்த தேதியில் செல்கிறார்களோ அவர்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்றும் செய்திருக்கிறது. இது எல்லாமே வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பிரகாரம் நுகர்வோருடைய நலனுக்காக இருக்கின்றது. இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் முனைவர் சி. பரந்தாமன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.